அவ அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு அவ நம்புறதுனாலதான் என்ன பழி வாங்கணும்னு இந்த வீட்டுக்குள்ளேயே அவ வந்திருக்கா. ஒரு தடவை அவ அம்மாவை பத்தி பேசினப்போ என்னை எதிர்த்து என்னெல்லாம் பேசினான்னு நீயும் தானே பாத்துட்டு இருந்த. ஆமா, அது அவங்க அம்மாவை பத்தி பேசின கோபத்திலேயே ஆதங்கத்திலேயே அவ அப்படி பேசிட்டாமா. ஆமா, அதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை அவ திட்டம் போட்டு பண்ணிருப்பான்னு சொல்றது எந்த விதத்துலமா நியாயம்? ஆமா, கண்டிப்பா பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கவே மாட்டான். நான் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அவ பண்ணிருக்க மாட்டானா என்ன அர்த்தம்? அப்போ நீ என்ன நம்பாம அவளை நம்புறியா? ஆமா, இங்க யார நம்புறோம் நம்பலங்கிறது இப்ப இங்க பிரச்சனை இல்ல. உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. அம்மா, அவ பண்றதுக்கு எந்த ஒரு சான்ஸ் இல்லாத விஷயத்த பொண்ணிதான் பண்ணானா எப்படிமா? எப்படி நம்புறது? மாப்ள, என்ன பேசுறீங்க நீங்க? நான் தான் சைபர் கிரைம்ல விசாரிச்சு ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்றேன்ல. உங்க ரிப்போர்ட்டை தூக்கி குப்பையில போடுங்க மாமா. கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பொண்ணிதான் பண்ணிருக்கான்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? அவ மேல அபாண்டமா பழி போறத முதல்ல நிப்பாட்டுங்க. சக்தி, நீ பேசுறத பார்த்தா இதுக்கு உன் அப்பாவும் அண்ணனும் பரவாயில்ல போல இருக்கு. அப்போ நாங்க சொல்றத நீ நம்ப மாட்ட, அப்படிதானே? கண்டிப்பா நம்ப மாட்டேமா. இப்பயும் சொல்றேன், பொன்னி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அம்மாக்கு இப்படி ஒரு அசிங்கமோ அவமானமோ நடந்திருக்கு, அதுக்கு அவதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ என்ன வேணா சொல்லு. ஏற்கனவே இப்படிதான் அந்த காசி விஷயத்துல அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் மேல கலங்கத்தை சுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிங்க. இப்ப திருப்பியும் அதே மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. அப்பயும் சரி இப்பயும் சரி பொன்னி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்க மாட்டேன் நான் உறுதியா நம்புறேன். இந்த சைபர் கிரைம் அது இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு நான் விசாரிக்கிறேன். என்ன இவனே விசாரிக்கிறேன்னு சொல்றான்? சக்தி நில்லு. இந்த விஷயத்துல நான் யார் பேச்சும் கேட்கிற மாதிரி இல்லம்மா. இனி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. திரும்ப நான் இந்த வீட்டுக்கு வர்றப்ப நான் பொன்னியோட தான் வருவேன்.